மக்களே வணக்கம். கொல்லிமலை எட்டுக்கை அம்மன் கோவிலை போய் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. இங்கே நம்ம கோவிலுக்கு போகும்போது இந்த மா, பலா, வாழை, அன்னாச்சி இது எல்லாமே இங்கே சிறப்பாக இருக்கும். எதிரில் பார்த்திங்கன்னா இயற்கை தானிய அங்காடி. உங்களுக்கு இங்கே தேவையான மிளகு, சீரகம் எல்லாமே இருக்கும் மக்களே. இங்கே கோவிலோட என்ட்ரன்ஸு எட்டுக்கை அம்மன் கோவில். வாங்கலாம். உங்களுக்கு இங்கே தேவையான எலுமிச்சை, இந்த பூசை பொருட்கள், கற்பூரம், நெய் விளக்கு, விபூதி, இது எல்லாமே இங்கே நீங்கள் போகிற வழியில் வாங்கிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணியாரம் வந்துட்டு ரொம்ப இந்த நிலம் சார்ந்த உணவு பணியாரம் வந்து இவங்க ஒரு கார சட்னியும் சேர்த்து கொடுப்பாங்க. அது அவ்வளோ ரம்மியமாக இருக்கும். இங்கே ஒரு மிகப்பெரிய அழகிய பலா மரம் இருக்குது. அது உங்களுக்கு காட்டணுன்னு ஆசைப்பட்டேன். அம்மா இங்கே ஏதோ இது போட்டிருக்கேன். அம்மா இது என்னதும்மா? அது அவகோடா இங்கே விளையிறதா? ஓ சூப்பர். சுண்டைக்காலேருந்து அவகோடாலேருந்து அப்புறம் இங்கே அந்த இது பேர் சவுச்சவா? அக்கா அது பேர் சவுச்சவ் தானேக்கா? சவுச்சவ். சரி இங்கே சவுச்சவ் வந்து ரொம்ப அதிகமாக நம்ம பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடிய மரங்கள், கொடிகள், அதில் இருக்கக்கூடிய மூலிகை தன்மைகள் வந்து இந்த மக்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க. மூட்டு வலிக்கு அதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே அன்னாச்சி மிக அதிகமாக இருக்குது. அம்மா கொடுத்தாங்களே நம்மளுக்கு முன்னாடி தேன் பழம். இங்கே இந்த இடத்துல மழை நேரத்தில் அந்த ஒரு குளம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ தண்ணி இல்லாத சூழலில் இருக்கிறோம். மக்களே, நான் இது கோழி நினச்சிட்டேன் மக்களே. இது வாத்தான், மணிலா வாத்தான். இங்கே இந்த குளம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த குளத்தில் நான் ஒரு முறை வரும்பொழுது நிறைய தண்ணி இருந்துச்சு. அதில் அந்த வாத்து நான் பார்த்துருக்கேன், ஞாபகம் இருக்குது. மக்களே வணக்கம். இது தேவதாரு கட்டைன்றாங்க, சாம்பிராணி கட்டைன்றாங்க, அகில் கட்டைன்றாங்க. இது நல்லா மணமாக இருக்குது. ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா இது கொளுத்து வாங்கும்போது தீ பத்துமா கிட்டத்தட்ட ஊதுவத்தி மாதிரி நம்ம காட்டிட்டு அதுக்கப்புறம் அணைச்சிக்கலான்றாங்க. நம்ம சங்க இலக்கியத்தில் தலைவி வந்து கூந்தலை வந்து அந்த சாம்பிராணி புகை மாதிரி இப்போ பண்ணுறாங்கல்ல, அப்போல்லாம் வந்து அகில் கட்டைகளை கொளுத்தி அந்த புகையில் கூந்தலை வாட்டின அந்த காட்சியை சங்க இலக்கியங்கள்லாம் பார்க்க முடியுது. இந்த மாதிரி கட்டைகளை கொல்லிமலையில் தான் என்னால் பார்க்க முடியுது. வழிநெடுகிலும் நிறைய மூலிகை சார்ந்த கடைகள் தான் பார்க்க முடியுது. எட்டுக்கை அம்மனுடைய ஒரு காட்சி இது. மேலேயும் சாமி இருக்கு, மேலேயும் போய் பார்க்கலாம் வாங்க. எட்டுக்கை அம்மன் இது ஒரு உள்ளே இருக்கக்கூடிய நுழைவாயில். இங்கே பலா, அன்னாச்சி, மிளகு, சவுச்சவ், காப்பி கொட்டை, காப்பி இது எல்லாம் அதிகமாகவே இருக்குது. அவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள். எல்லாருக்காக நான் ஒரு மணி அடிக்கிறேன். அடி பார்த்து சத்தம். மக்களே, இந்த காட்சியை பார்த்துக்குங்க. நான் இது கீழே போயிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னு. இங்கே நிறைய வேண்டுதல் பாருங்கள், கூட்டு அதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த நிழற்குடை வந்து கட்டினது வந்து நடிகர் ராகவா லாரன்ஸ், அவர் நன்கொடை. அது மிகப்பெரிய மணி, சிறப்பாக இருக்கு. நன்றிண்ணா, நன்றிண்ணா. ஓகே மக்களே, நம்ம ஒரு சின்ன மெசேஜோட இந்த வீடியோ நம்ம நிறைவு செய்யலாம். என்ன மெசேஜ் அப்படின்னா, நீங்கள் நம்பிக்கை, மூட நம்பிக்கையை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கடவுள் நமக்கு ஏதாவது செய்வார் அப்படின்றது நம்பிக்கை. ஒரு மனுஷனை நம்ம பலி கொடுத்துட்டு இந்த பலியை கடவுள் ஏற்றுக்குவார் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பேர் வந்து மூட நம்பிக்கை. கடவுளுக்காக ஒரு ஆடை பலி கொடுத்துட்டு அந்த ஆடை வந்து நம்மளும் வந்து சாப்பிட்றது வந்து
அது அற்புதமான ஒரு வேண்டுதல் அது. அது சங்க காலத்திலிருந்தே இந்த நம்பிக்கைகள் இருக்குது. குறிப்பாக அகநானூறு பாடல் எண் 309ன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டில் பார்த்திங்கன்னா, வெற்றி வீரர்கள் ஆணிரை பலி கொடுத்த வீரர்களும் அந்த மாடு சாப்பிட்ட பதிவுகள்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இந்த இடத்துல நரபலி, இந்த மக்களை பலி கொடுக்குறது, இதெல்லாம் தான் நம்ம மூட நம்பிக்கை அப்படின்னு பேசுகிறோம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் சூனியம் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு சில நடிகர் வந்து மிகப்பெரிய பிரபலமாக இருந்து கூட எனக்கு சூனியம் வச்சுட்டாங்க அப்படின்ற அந்த நம்பிக்கையெல்லாம் நம்ம என்னன்னு சொல்ல வருது. இதை பார்க்குற குழந்தைகள் என்னன்னு நினைப்பாங்க. அதனால் உங்களுக்கு நம்ம பண்டை தமிழர் வழிபாடுன்றது ரொம்ப அழகானது, நுட்பமானது. அதில் ஒரு இயற்கை சார்ந்த ஒரு விழிப்புணர்வு, அதில் நம்மளுக்கு எவ்வளோ ஆக்சிஜன் தேவை, அப்புறம் நடைப்பயிற்சி, இது எல்லாமே இருக்கும். நம்ம முன்னோர்கள் வந்து காடு மலைகளில் போய் நடந்து போய் தான் வழிபட்டிருக்காங்க. அந்த நம்பிக்கை ரொம்ப அழகானது. இந்த காலகட்டத்தில் எனக்கு சூனியம் வச்சுட்டாங்க, என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறதெல்லாம், அவங்கெல்லாம் வந்து மருத்துவமனைக்கு தான் போயிட்டு அவங்கள போய் செக் பண்ணிக்கிட்டு. அப்போது ஒரே ஒரு செய்தி தான் இதிலிருந்து, நீங்கள் உண்மையாகவே உங்கள் குடும்பத்தில் எதனா சிக்கல் இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் கடவுள் வழிபாடு வேணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இந்த இடம் கொல்லிப்பாவையெல்லாம் வந்து பாருங்கள். இங்கே வந்து போனால் ஒரு நல்லது நடக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் அழகான நம்பிக்கை. நம்ம அதெல்லாம் தப்புன்னு சொல்ல வரல. எனக்கு சூனியம் வச்சுட்டாங்க, என்னால் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்கிறது மக்களே, சிந்திச்சு பாருங்கள். நம்ம முன்னோர்கள் வழிபாடு ரொம்ப அழகானது. இந்த சூனியம் வச்சுட்டாங்க, எனக்கு என் கை காலெலாம் கட்டிட்டாங்கன்னு நினைக்கிறதெல்லாம் மூட நம்பிக்கை. அதெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் நம்பவே கூடாது. நன்றி, வணக்கம். கொல்லிமலையிலேருந்து, கொல்லிப்பாவை ஆலயத்திலேருந்து இந்த நல்ல செய்தியை உங்ககிட்ட சொல்ல வைக்கிறது கூட இந்த மண்ணின் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜின்னு நான் நம்புகிறேன். நன்றி மக்களே, வணக்கம்.